கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே தினம்தோறும் கேளுங்கள். 9ஆம் சங்கீதம் 9-10 ஆகிய வசனங்களிலே, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காலவேளையிலே இந்த சூழ்நிலை, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? உம்மை நம்பி இருப்பார்கள். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர். நம்முடைய நம்பிக்கை கர்த்தரா இருந்தால் அந்த குடும்பம் செழிக்கும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த சந்ததி பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு சின்ன காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கொரோனா நேரத்திலே ஆன்லைன் மூலியமா எல்லா தேசத்துக்குள்ளும் செய்தி போயிட்டு இருந்துச்சு. கொரோனா நேரத்தில் நிறைய குடும்பத்தில் வீட்டில் இருந்தாங்க. ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்டுட்டு சில குடும்பத்தில் தொடர்பு கொண்டாங்க. அவங்க தொடர்பு கொள்ளும்போது அந்த காரியம்லாம் கேட்கும்போது மனசுலாம் ரொம்ப கலங்கிரும். ஏன்னா அப்படிப்பட்ட ஜெபகுறிப்பு தான் அந்த நேரத்தில் வந்துட்டு இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, கடைசி ஸ்டேஜில் இருப்பாங்க, அதுக்கு முந்தின நாள் யாராவது இறந்துருப்பாங்க. இப்படி நிறைய ஜெபகுறிப்பு வந்துகிட்டே இருந்துச்சு. கண்ணீரோடு ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்க தேவன் கிருபை தந்தார். அந்த கொரோனா நேரத்தில் நிறைய குடும்பத்தில் திருமணத்துக்கு ஆயத்தமாக இருந்த பிள்ளைகள், நிச்சயம் பண்ண பிள்ளைகள், நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. கொரோனா வந்திருக்கும், ஒரு 6 மாதம் 1 வருஷம் கேப் போட்டிருப்பாங்க. அந்த 1 வருஷம் கழித்து மறுபடியும் கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெண் வீட்டு சைடில் கேட்கும்போது, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கம் கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. சில குடும்பத்தில் நான் உன்னை கடைசி வரைய பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்ல சில குடும்பங்கள் இந்த கொரோனாக்கு அப்புறம் இல்லை. பிள்ளைகள் நம்பி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அம்மா அப்பா உயிரோட இருப்பாங்க, பிள்ளைகள் பார்த்தா இறந்து போயிருக்கும். சில வீட்டில் கணவர் நம்பியே வாழ்ந்துருப்பாங்க. இந்த கொரோனா நேரத்தில் கணவர் இறந்து போயிருப்பார். எத்தனையோ குடும்பங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்கள் குடும்பத்தில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இதே அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும், அவங்க என்னை கவனிச்சுக்கிடுவாங்க, எனக்கு அவங்க தான் எல்லாம் அப்படிம்பாங்க. ஆனால் நாளைக்கு காலையில் உயிர் யாருக்கு இருக்கும் தெரியாது. இப்போ நம்ம வாழ்கிற காலம் கிருபையின் காலம். இந்த 2026 உள்ள வந்துட்டோம். நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக கடைசுரிய கர்த்தர் பார்த்து கொள்வார். மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சு என்னை அவன் ஏமாத்திட்டான், என் சொத்தை பிடிங்கிட்டான், அவன் என்னை ஏமாத்திட்டான், என் வாழ்க்கை போயிட்டு, என் வாழ்க்கை நாசமாயிட்டு, நான் நம்பிதான் பணம் கொடுத்தேன், நம்பிதான் நகை கொடுத்தேன், நான் நம்பிதான் புறப்பட்டு போனேன், என்னை ஏமாத்திட்டாங்க, இன்னைக்கு நான் நடுரோட்டில் இருக்கேன். இப்படி நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, மனுஷனை நம்பி போனால் ஒரு நாள் கண்ணீர் வாழ்க்கையா மாறிடும். என் வாழ்க்கையில் நான்லாம் அனுபவிச்சிருக்கேன்ப்பா. நான் வியாபாரத்தில் இருக்கும்போது
கூடயே ஒரு நபர் நிப்பாரு. அந்த நபர்ட்ட அடிக்கடி வியாபாரத்துல உள்ள காரியங்கள பேசுவேன். எனக்கு மாந்திரீகம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியாது. அவங்க கையில நான் பணம் கேட்கும்போதெல்லாம் லட்ச லட்சமா குடுத்துட்டே இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 13,00,000 குறைஞ்சது நான் குடுத்துருக்கேன். அந்த 13,00,000 எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது, மாந்திரீகம் பண்ணி பணம் வாங்கிட்டே இருந்திருக்காங்க. நான் வியாபாரத்துல நஷ்டப்பட்டு வெளியில வந்துட்டேன். சொந்த ஊர விட்டு போயிட்டேன். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சேன். தேவனை தேட ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில நெருக்கப்பட்ட காரியம் உண்டு. நெருக்கப்பட்ட காலம் உண்டு. சிறுமைப்பட்ட நிலைமை உண்டு. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை உண்டு. புறக்கணிக்கப்பட்ட நபர் தான். கண்ணீரோடு தேவனை தேட ஆரம்பிச்சேன். தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க ஆரம்பிச்சேன். 5 வருஷம் கண்ணீரோடு வேதத்தை தியானிக்கும்போது, ஜெபிக்கும்போது கண்ணீரோடு. ஆனா 2026 நான் உயிரோட இருக்கேன். எனக்கு 13 வருஷமா ஒரு குடும்பத்துல மாந்திரீகம் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் செத்து போன்னு சொல்லி. குடும்பம் ஃபுல்லா அழிஞ்சு போன்னு சொல்லி. எனக்கு எந்த குடும்பத்துல மாந்திரீகம் பண்ணானோ அவன் செத்து போயிட்டான். நான் உயிரோட இருக்கேன். இதை ஏன் தெரியுமா காலையில சொல்றேன்? என்னோட நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவா இருந்துச்சு. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன். என் வாழ்க்கையிலே நான் அந்த உலகத்தை சார்ந்து கொள்ளாமல் எனக்கு பரலோகம் வேணும். நான் பரலோகத்துக்கு வேலை பார்க்கணும். நான் நித்திய ஜீவனுக்கு வரணும். அப்படின்னு சொல்லி தேவனை தேட ஆரம்பிச்சேன். இதே உங்களுக்கு காலைல சொல்லிதான் அப்படின்னா, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஒரு குடும்பம் கர்த்தரை நம்பும் போது ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருப்பீங்க. யாரை நம்பிட்டு இருக்கிறோம்? அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஐயா, வீட்டுல கணவரை நம்புறேன், நம்புங்க, தப்பு இல்லை. பிள்ளைகளை நம்புங்க, தப்பு இல்லை. ஆனா உங்க இருதயத்துக்குள்ள முதல் இடம் யாருக்கு இருக்கணும்? கர்த்தருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு புது வீடு வேணுமா? தேவன் தருவாரு. பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கணுமா? தேவன் தருவாரு. நல்ல மாப்பிள்ளை கொண்டு வருவாரு. பேரம்பேத்தி பார்க்கணுமா? தேவன் தருவாரு. சில குடும்பத்துல நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, எங்கேயாவது போய் சேர்ந்துருவாங்க. விக்கிரத்துல கொண்டு போய் எங்கேயாவது பணம் கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தா சாபத்துல சிக்கி கொள்வாங்க. இந்த சாபம் ஏன் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டா தெரியாது. கர்த்தரை நம்பாமல் மனுஷனை நம்பி யாரோ சொன்ன ஒரு சத்தத்தை கேட்டு எங்கேயாவது போய் பணம் கொடுத்து மாட்டிக்கிடுறாங்க. இது ஒரு வேதனையான காரியம். கர்த்தரை நம்பினால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தரை நம்பாமல் ஏதோ ஒரு மனுஷனை நம்பி பின்னாடி போய் அப்புறம் நீ ஏமாத்தி போட்டானே, ஐயோ என் லட்சம்லாம் பணம்லாம் போயிட்டே, லட்சக்கணக்கா பணம் போயிட்டு இன்னைக்கு நான் நடுரோட்டுக்கு வந்துட்டேன். இதுல நானும் ஒரு ஆளு. நானும் ஏமாந்துருக்கேன். என்னையும் ஏமாத்திருக்காங்க. நானும் ஏமாந்தல ஒரு நபர். அதனால சொல்லிட்டு இருக்கேன். அதனால இந்த காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தரை நம்பினால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். யாரெல்லாம் இந்த செய்தியை காலவேளை கேட்கிறீங்களோ, நம்முடைய நம்பிக்கை கர்த்தரா இருக்கணும். உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? அது ஒரு கேள்வி. யாரை நம்பி இருக்கிறோம்? சில குடும்பத்துல எனக்கு ஜெபகுறிப்பு வரும். பிரதர், எனக்கு ஒரே ஒரு பையன் தான் பிரதர். வீடு மட்டுமே 1 கோடி ரூபா. நான் ரிட்டையர் ஆயிட்டேன். எனக்கு பென்ஷன் வருது. ஒரே பையன் தான். வீட்டுல மருமக இருக்கா, 2 பேரா இருக்கான். ஆனா என்கிட்ட யாருமே பேசல. 4 பேருமே பேசல. நான் ஒரு ரூம்ல தனியா இருக்கேன் பிரதர். என் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பையனும் பேசல, மருமகளும் பேசல, 2 பேரனும் பேசல. நான் லாஸ்ட் எனக்கு அந்த வீடை வேணும்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை பார்த்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. சரி, பையன் இருக்கான், மருமக இருக்காங்க, பேரா இருக்கான், வீட்டுல எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, வீடு கட்டி செட்டில் ஆயிடுச்சு. ஆனா அந்த பையன் பேசல, மருமக பேசல, 2 பேரனும் பேசல. ஒரே ரூமுக்குள்ள இருந்து பார்த்தாங்க. அந்த தாயார் எனக்கு சொல்லும்போது சொன்னாங்க, நான் வீட்டுல இருந்தா எனக்கு ஒரு நரகத்துல இருந்த மாதிரி இருக்கு பிரதர்.
எனக்கு வயசு 65 வயசு ஆகுது. என்னையால இந்த வீட்ல இருக்க முடியல. நான் பேசாம வேற ஒரு ஒத்திக்கு ஒரு வீடு பார்த்து போயிட்டேன். வீட்ல இருக்க முடியல. நரகத்துல இருந்த மாரியே இருக்கு அப்டின்னாங்க. ஒரே பையன எவ்வளோ ஆசையா வளர்த்துருப்பாங்க. எவ்வளோ ஆசையா ஒரு மருமகள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. பேரன எந்த அளவுக்கு ஆசையா பார்த்துருப்பாங்க. சொந்த வீட எப்படி ஆசையா கட்டியிருப்பாங்க. ரூ. 1,00,00,000 வீடு கட்டியிருக்காங்க. எல்லாம் கட்டி முடிச்சு செட்டில் ஆனதுக்கப்புறம், சரி ரிட்டயர் ஆனதுக்கப்புறம், பேரனோட நல்ல அழகா சந்தோஷமா இருக்கலாம். வீட்ல மருமக இருக்கா, பையன் இருக்கான். அந்த கடைசி காலத்துல யாருமே பேசல. மனுஷன நம்பி எத்தனையோ குடும்பத்திலே கண்ணீர் வடிக்கிறாங்க. சில வீட்ல என்ன ஆயிடுதுன்னா கணவர், அந்த கணவரே பிரச்சனையாயிருது. ஒரு குடும்பம் கடைசி வரிய குடும்பமா சந்தோஷமா இருந்தா அதுதான் ஆசீர்வாதம். எத்தனையோ குடும்பத்திலே சிறுமைப்பட்ட நிலைமை. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் தான் அடைக்கலம். சில குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, என் பிள்ளைகள் பேசல, என் பையன் பேசல, நான் இன்னைக்கு தனி மரமா இருக்கேன், ஒரு விதவையா இருக்கேன், யாரும் பேசல. சிறுமைப்பட்ட நிலைமை. 75 வயசு ஒரு தாயார் முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க. நல்ல இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. நல்ல படிச்சவங்க, நல்ல வேலை பார்த்தவங்க. ஒரே ஒரு மக தான். அந்த மகா முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துட்டாங்களாம். அந்த தாயார் சொல்றாங்க, இங்க எனக்கு எந்த ஒரு வசதியுமே இல்ல. எனக்கு இங்க இருக்க முடியல அப்படிங்கிறாங்க. 75 வயசு தாயாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரே ஒரு மக தான். அந்த மகா முதியோர் இல்லத்துல கூட சேர்த்துட்டா. தாங்க முடியல. எத்தனையோ குடும்பத்திலே சிறுமைப்பட்ட நிலைமைதான். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறீங்களோ, கர்த்தர் அடைக்கலமானவர். வெளிநாட்டுல இருப்பாங்க. சில ஜெபகுறிப்பு வரும். என் போனை என் குடும்பம் ஃபுல்லா லாக் பண்ணிட்டு பேச முடியல. ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? வெளிநாட்டுல நான் 18 வருஷம் வேலை பார்த்தேன். என் கணவர் என்னை நம்பல. லட்சமா சம்பாத்தியம் பண்ணி கொடுத்தேன். என் கணவர் என்னை நம்பல. எனக்கு 3 பிள்ளை இருக்கு. 3 பெண் பிள்ளை. அந்த 3 பெண் பிள்ளை என்கிட்ட பேச மாட்டேங்காங்க. அந்த தாயார் கண்ணீர் வடிக்கிறாங்க. வெளிநாட்டுல 18 வருஷம் வேலை பார்த்தாங்க. அதை விட இப்ப வயசாயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. 3 பிள்ளைகளும் பேச மாட்டேங்குது. ஒரு குடும்பம் எப்படிலாம் கஷ்டப்படும் சொல்லி பார்க்கும்போது, இந்த கடைசி காலத்துல பெத்த தாயிட்ட அன்பு கூற மாட்டேங்காங்க. வீட்டுல இருக்கிற மனைவிட்ட அன்பு கூற மாட்டேங்காங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிருந்தாங்க. யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இணைந்திருக்கணும் எனக்கு தெரியாது. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் தான் அடைக்கலமானவர். நேற்று எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. எங்க ஃபேமிலி நல்ல சகல செழிப்போட இருக்கு. ஆனா நான் மட்டும் தனியா இருக்கிறேன். எனக்கு சொந்த ஊர்ல எனக்கு இடம் இருக்கு. ஆனா என்னை எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க. நான் இன்னைக்கு வேற இடத்துல தனியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. சிறுமைப்பட்ட நிலைமை. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தரே அடைக்கலமானவர். யாரெல்லாம் இந்த சூழ்நிலையில இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் தான் அடைக்கலமானவர். ஒரு 5 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா கடன் வந்துட்டுனாலே சொந்தக்காரங்க ஃபுல்லா விலகிடுவாங்க. நம்மள்ட்ட பணம் இருக்கு, நம்மள்ட்ட நகை இருக்கு, நம்மள்ட்ட சொத்து இருக்கு அப்படின்னா எல்லாரும் வந்து பழகுறாங்க. நான் ரொம்ப கடன்ல இருக்கேன், ரொம்ப பிரச்சனையில இருக்கேன், ரொம்ப போராட்டத்துல இருக்கேன் அப்படின்னா எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் உலகமா இருக்கு. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். கர்த்தர் தான் ஒரு மனுஷனுக்கு அடைக்கலம். அவர் நம்மளை உருவாக்கி இருக்கார். அவரு தான் நம்மளை பாதுகாப்பார். எந்த சூழ்நிலை இதயத்துல வேதனையோடு இருந்தாலும் சரி, அவரு தான் நமக்கு அடைக்கலம். ரவிராஜ்லாம் இன்னைக்கு வரையும் உயிரோட இருக்க அப்படின்னா கர்த்தர் தான் எனக்கு அடைக்கலம். கர்த்தர் தான் எனக்கு அடைக்கலம். கர்த்தர் தான் எனக்கு அடைக்கலம். கர்த்தர் தான் எனக்கு அடைக்கலம். 1000 முறை சொல்ல முடியும்.
ரவிராஜ் ஒரு நாள் உயிரோட இருக்கும் அப்படின்னா அது கர்த்தருடைய கரத்துல இருக்கு. யாரெல்லாம் இணைந்து இருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. அண்ணே, வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு. தேவனுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். இந்த கடைசி காலத்துல நம்ம எல்லாரும் ஆயத்தமாய் கொண்டிருக்கோம் பரலோகத்துக்கு போறதுக்கு. இமை பொழுதுல மறுரூபம் ஆகணும். மணவாளன் வரும்போது மணவாட்டி ஆயத்தமா இருக்கணும். அவ்வளவுதான் நமக்கு வேலை. அப்ப அந்த கடைசி காலம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தா சத்துரு போராட்டம், இன்னொரு பக்கம் பார்த்தா குடும்பத்திலே, இன்னொரு பக்கம் பார்த்தா வெளியில போற இடத்துல, இவ்வளத்தையும் தாண்டி கொஞ்சோண்டு சம்பளம் வருது, கொஞ்சோண்டு பணம் வருது, அதுல ஒரு இஎம்ஐ, ஒரு கடன். எத்தனை குடும்பம் எத்தனை மெத்தட்ல கஷ்டப்படுது. குழுவுக்குள்ள பணம் போயிருது, நகை பேங்க்ல இருக்கு. பலவிதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்க. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் மட்டும்தான் அடைக்கலம். என் வீட்டுக்கு கர்த்தர் மட்டும்தான் அடைக்கலம். நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் மட்டும்தான் அடைக்கலம். கர்த்தர் நமக்கு பாதுகாப்பா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சத்துரு வீட்டுக்குள்ள வந்து அவ்வளத்தையும் கொள்ளையடிச்சிருவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். நமக்கு கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருந்தா மட்டும்தான் பிசாசு உள்ள என்ட்ரா மாட்டான். அதனால ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது எனக்கு கர்த்தர் தான் அடைக்கலம் தைரியமா சொல்லுங்க. நமக்கு கர்த்தர் மட்டும்தான் அடைக்கலம். நம்ம அந்த வார்த்தையை சொல்ல 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 நமக்கு ஒரு பலன். ஏன்னா சில குடும்பத்துல காலவேளையில் இணைந்திருக்கிறீங்க, நிறைய தேவைகள் உண்டு. சில குடும்பத்துலாம் நிம்மதி இல்லை, யார்கிட்ட போய் சொல்லி புலம்ப தெரியல, கண்ணீரோடு இருக்க குடும்பம்லாம் இருக்கு. ஒவ்வொரு மாசமும் பணம் வருது, ஆனா பத்த மாட்டுக்கு. ஆனாலும் குடும்பத்தை கஷ்டப்பட்டு 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 இது எல்லாம் என்ன நிலைமை? சிறுமைப்பட்ட நிலைமை தானே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் தான் அடைக்கலமானவர். உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனா அது ஆயிரக்கணக்கில் ஆயிருது, லட்சக்கணக்கில் ஆயிருது. நமக்கு கர்த்தர் அடைக்கலமா இருந்தா மட்டும்தான் வீண் செலவு வராது, தேவையில்லாத செலவுகள் வராது. நம்ம குடும்பத்தை கர்த்தர் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஐயா, நான் ரொம்ப நெருக்கப்பட்டு இருக்கேன், என்னை எல்லாரும் நெருக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் நெருக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் தஞ்சமானவர். நான் இந்த ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நெருக்கப்படுகிற காலங்கள், மாந்திரியத்திலையும் கஷ்டப்பட்டேன், விக்கிரத்துக்கும் பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டேன், கடன்லையும் கஷ்டப்பட்டுட்டேன், நிந்தைகள் அவமானங்கள் கேவலங்கள் எல்லாத்திலையும் உள்ள வந்திருக்கேன். நெருக்கப்படுகிற காலங்கள் என் வாழ்க்கையில் அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலத்தில் எனக்கு யார் தெரியுமா தஞ்சமா இருந்தா? கர்த்தர் மட்டும்தான். பக்கத்துல எங்கெல்லாம் சர்ச் இருக்கோ சர்ச்சில் போய் கண்ணீர் வடித்து அழுது ஜெபம் பண்ணுவேன். கையில பைபிள் எடுத்து வாசிப்பேன், அப்பவும் கண்ணீரா வடியும். என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியாது. சர்ச்சில் போய் உட்காந்துருப்பேன், அப்படியே கண்ணீரா வடியும். அவ்வளவுதான். இருதயம் ஃபுல்லா அப்படியே உடைஞ்சு சுக்குநூறா இருக்கும். நெருக்கப்படுகிற காலங்களில், நெருக்கப்படுகிற காலம். ஒருவேளை அண்ணே என் குடும்பம் அந்த சூழ்நிலை போயிட்டு இருக்கு, கர்த்தர் தஞ்சமானவர். நமக்கு தஞ்சம் யாரு அப்படின்னா கர்த்தர் மட்டும்தான். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி கர்த்தர் வெளியில கொண்டு வருவார். நிறைய குடும்பத்திலே நிறைய உபத்திரத்தோடு இந்த செய்தி கேட்டுட்டு இருப்பீங்க, வெளியே தெரியாது. எனக்கு கர்த்தர் தான் தஞ்சம், எனக்கு கர்த்தர் தான் அடைக்கலம். அந்த நம்பிக்கை நமக்குள்ள பெருகணும். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. யாரெல்லாம் கர்த்தரை மட்டும் தேடுறீங்களோ அவர்களை தேவன் கைவிட மாட்டார். 2015 சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். என் வீட்டம்மா 2010 2015 வரைய சர்ச்சில் அழுது ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். நான் 2015 தேவனை தேட ஆரம்பித்தேன். நான் ஒரு 5 வருஷம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்கேன்.
கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு வாசிப்பேன். கர்த்தருடைய கிருபையினாலே என் வாழ்க்கையிலே நான் எல்லாம் இழந்து போன சூழ்நிலையிலே தேவனை தேட ஆரம்பிச்சேன். இந்த நிமிஷம் வரையும் நான் உயிரோட இருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். மாம்சத்தில் வந்த இயேசு எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார். நம்ம கர்த்தரை தேடும் போது நம்ம எந்த சூழ்நிலை தேவனை தேடுறோம் தெரியும். அவருக்கு தெரியும். எந்த சூழ்நிலை அவருக்கு தெரியும். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்கள் நீர் கைவிடுகிறது இல்லை. யாரெல்லாம் கர்த்தரை தேடுறாங்களோ அவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டாரு. எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. 2020 அது இன்னும் மறக்கவே முடியல. திருமணம் முடிஞ்சு 15 நாள் தான். ஒரு பையனை விரும்பி திருமணம் முடிச்சிட்டான். அம்மா அப்பாவுக்கு தெரியாது. 15 நாள்ல அந்த பையன் விட்டுட்டு போயிட்டான். தற்கொலை பண்ணி சாக போற நேரத்தில் ஆன்லைன் மூலியமா இந்த செய்தி கேட்டா. செய்தி கேட்ட உடனே எனக்கு ஃபோன் அடிச்சிட்டான். அண்ணே, உங்க செய்தி கேட்டேன். எங்க அம்மா அப்பா நல்லா இருக்கட்டும், கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க. என் தம்பி நல்லா இருக்கட்டும், கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க. நான் சாக போறேன் அப்படின்னா. என்ன பிரச்சனை? நான் விரும்பி திருமணம் முடிச்சேன், நீ ஏமாத்திட்டாங்க, எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னா. தற்கொலை பண்ணி செத்தா பரலோகத்துக்கு போக முடியாது. எதுக்கு அவசரப்படுற? உங்க அம்மா அப்பா நிலைமை யோசித்து பார்த்தியா? உனக்கு ஒரு தம்பி இருக்காங்களா, அந்த தம்பியை யோசித்து பார்த்தியா? அண்ணே, நீ ஏமாத்திட்டாங்கண்ணே. அம்மா அப்பாவுக்கு தெரியாமையே இப்படிப்பட்ட தப்பு பண்ணுனேன். கண்ணீர் வடிக்கிறா, கண்ணீர் வடிக்கிறா, கண்ணீர் வடிக்கிறா. ராத்திரி 11 மணிக்கு கண்ணீர் வடிக்கிறா. அந்த மகள்கிட்ட பேசி 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 நான் இனிமேல் தற்கொலை பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் தீர்மானம் எடுத்து அப்புறம் அந்த மகளுக்காக ஜெபம் பண்ணேன். அந்த மகள் இன்னைக்கு உயிரோட இருக்கா. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஒரு மனுஷன் கர்த்தரை தேடும் போது கர்த்தர் கைவிட மாட்டார். அது எந்த சூழ்நிலையும் சரி. என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை தேட ஆரம்பிச்சேன். இந்த நிமிஷம் வரை உயிரோட இருக்கேன். ஏன்னா மாந்திரிகம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் செத்து போன்னு சொல்லி மாந்திரிகம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா நான் உயிரோட இருக்கேன். எனக்கு மாந்திரிகம் பண்ண செத்து போயிட்டான். இதான் மனுஷன் வாழ்க்கை. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். இப்ப இவ்வளவு நேரம் நான் பேசணும்ல, என்னோட நம்பிக்கை என்னவா இருக்கும்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்னோட நம்பிக்கை. என்னோட வாழ்க்கையிலே முழுசா தேவனுக்கு அர்ப்பணிச்சேன். அவ்வளவுதான். தேவன் பார்த்து கொள்வார். முடிவிலே நித்திய ஜீவன். இந்த பூமியில கொஞ்ச நாள் கர்த்தருக்காக வாழுவோமே. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். ஒருவேளை அண்ணே சிறுமைப்பட்ட நிலைமையா இருக்கு, கர்த்தர் அடைக்கலமா இருக்காரு. நெருக்கப்படுகிற காலமா இருக்கு, கர்த்தர் நமக்கு தஞ்சமா இருக்கிறாரு. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நம்ம கர்த்தரை நம்பி இருப்போம். இன்னைக்குள்ள காரியங்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார். அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிற சுதிரம்பா. கர்த்தரா இயேசு ராஜாவே நன்றியோடு துதிக்கிற சுதிரம்பா. பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிற சுதிரம்பா. கர்த்தர் மட்டும்தான்ப்பா எங்களுக்கு தஞ்சம். கர்த்தர் மட்டும்தான் எங்களுக்கு அடைக்கலம். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. நாங்க உம்மை நம்பி இருக்கிறோம். நாங்க உம்மையே நம்பி இருக்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பங்கள், கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்கள் இந்த காலவேளையில கர்த்தர் சந்திக்கணும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொல்லியிருக்கீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்க. உபத்திரப்படுகிற காலத்திலே யாரெல்லாம் கண்ணீரோடு செய்தி கேட்டாங்களோ அந்த குடும்பத்துடைய கண்ணீரை துடைத்து அந்த நெருக்கப்படுகிற காலத்தை மாற்றித்தாங்க. உங்க பிள்ளைகளுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்க. புதிய அபிஷேகத்தில் நிரப்புங்க.
புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. காண்டாமிருகத்தை பலன் தாங்க. கழுகுகளை அப்பா விசேஷமா கழுகுகளை போல செட்டில் வைத்து எலும்பனுப்பா. மான் கால்களை தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்தோட ரட்சிப்பின் வசதி தாங்க. நீதியின் சால்வை தாங்க. துதியின் அபிஷேகத்தால் நிரப்புங்க. கிருபையின் வரங்களால் நிரப்புங்க. ஞான வரங்களை தாங்க. தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்புங்க ராஜா. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைபடட்டும். உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. இருதயத்துக்குள்ளே கொழுந்து விட்டு அக்னி பற்றி விடட்டும்ப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டுங்க. சதையான இதயத்தை தாங்கப்பா. உம்முடைய நல்லாவே தாங்கப்பா. நீங்க இதயத்துக்குள்ளே கத்தரை விட்டு தள்ளி போற காரியம் எதெல்லாம் இருக்கும் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. பலர்களை திறந்து, பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. கையின் கீழ் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. இந்த நாளுக்கான செய்த கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துறோம். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வெளிநாட்டுல இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல எந்த சூழ்நிலை உமக்கு தெரியும். எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை இருக்காங்க உமக்கு தெரியும். உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்துல நாங்க எல்லாரும் குடும்பமா வருகிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கிறோம். உங்க பிள்ளைகளோட மன விருப்பத்தை நிறைவேற்றிட்டாங்க. வீடு கட்டுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. தேவ திட்டத்தின்படி வீடு கட்ட கிருபை செய்யுங்க. தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ கிருபை தாங்க. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்க. எப்பொழுது ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்க. எல்லாவற்றிற்காக அப்பா ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்கப்பா. எப்பொழுது சந்தோஷமா இருக்க கிருபை தாங்கப்பா. விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்ய கிருபை தாங்க. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்க. இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. உம்முடைய நல்ல ஆவியை தாங்கப்பா. கண்ணீரின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் இந்த கடைசி காலத்துல இணைந்திருக்காங்களோ கடைசி காலத்துல அப்பா விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. சுவிசேஷ அறிவிக்க கிருபை தாங்கப்பா. அழிந்து போற ஆத்துமாக்களுக்கா திறப்புல நிக்க கிருபை தாங்கப்பா. இரவு மூலமா ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. உம்முடைய சமூகத்துல காத்திருந்து வேதத்தை தியானிக்க கிருபை தாங்கப்பா. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எங்களோட அவைகளெல்லாம் கிறிஸ்துவ அவயமா மாறட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறட்டும். எங்களோட சிரசுக்குள்ளே அப்பா விசேஷமாக ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. தலையில உச்சங்கால் வரிய எல்லா அவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைபடட்டும் ராஜா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எங்க இதயத்துக்குள்ள வாசம் பண்ணணும்ப்பா. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் எந்த ஒரு காரியங்களுக்கு வேண்டாம்ப்பா. என்னோட வாழ்க்கைக்கு எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கல்வாரி அன்பிலாம் நிரப்புங்கப்பா. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்களே அப்பா. விசேஷமாக உங்க பிள்ளைகளை சந்திங்க. உங்க பிள்ளைகளை சந்திங்க. எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதியில் அந்தகார இருள் இருக்கோ அந்த எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும் ராஜா. கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் என்னென்ன காரியம் இருக்கு எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் மறுபடியும் கர்த்தர் மீட்டு எடுங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமா கர்த்தர் சந்திக்கணும். இந்த நாளில் எந்த குடும்பத்துல நெருக்கப்பட்ட காலத்துக்குள்ள இருக்கிறாங்களோ கர்த்தர் தான் எங்களுக்கு தஞ்சம். எந்த குடும்பத்துல சிறுமைப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் தான் அடைக்கலம். எந்த குடும்பத்திலே அப்பா கால வேளையில போராடி கொண்டிருக்கிறாங்களோ உண்மை தேடுறாங்களோ அந்த குடும்பத்தை நீங்க கைவிடுகிறது இல்லப்பா. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நாளிலும் கர்த்தர் சந்திக்கிற கிருபைக்காக நன்றி. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்கி உங்க பிள்ளைகளை கறந்துட்டு ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம். கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. மாசமா இருக்காங்க கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூட இருங்க. சில குடும்பத்திலே அப்பா சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லாரோடைய கர்த்தர் புறப்பட்டு போங்க. இந்த நாளைக்கு ஆசீர்வதித்தாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் எது வந்தாலும் கர்த்தர் பிள்ளைகளை மன்னித்து ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்.
படிக்கிற பிள்ளைகள், எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் விசேஷமாக தேவ ஞானத்தினாலே, தேவ புத்தினால் நிரப்புங்கப்பா. சரீரத்துல என்ன பலவீனம் இருக்கோ அந்த பலவீனத்தெல்லாம் எடுத்து போட்டு பூரண அப்பா பலன் தாங்கப்பா, பூரண சுகம் தாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட கூட இருங்க. விசேஷமாக புது கிருபையால் நிரப்புங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு ஞானத்தை தாங்கப்பா. இந்த வருஷத்துல யாரெல்லாம் எக்ஸாம் எழுத ஆயத்தமா இருக்காங்களோ உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. எந்த நாட்டுக்குள்ளே அப்பா அதிக அளவில் இணைந்திருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ளே அப்பா என்ன சூழ்நிலையோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா மாற்றித்தாங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா மாற்றித்தாங்க. இந்த நாளிலும் உண்மை நன்றியோடு துதைக்கிறோம், ஸ்தோதிக்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி 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 நன்றி. இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம் செலுத்திரோம்ப்பா. விசேஷமாக எத்தனையோ குடும்பத்துல இணைந்துக்காங்கப்பா. அவங்க இதயத்துக்குள்ள என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்கணும். விசேஷமா சில குடும்பத்துல காலை வேளையில விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, காலை வேளையில வேலைக்கு போறாங்க, காலை வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, இன்னுமாக ஆபீஸ் வேலை பார்க்குங்க. எத்தனையோ குடும்பத்திலே டீச்சர் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையுமே உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் உங்க பிள்ளைகள் இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கோ எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கிருங்க. டிரைவிங் லைன்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க, எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா. அப்பா விசேஷமா தமிழ்நாட்டில் உள்ள சேமி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. விசேஷமா சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. எல்லாரையும் தேச தலைவர் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பா விசேஷமா எல்லா தேசத்துக்குள்ளுமே சமாதானத்தை கட்டிடுங்கப்பா. சமாதான பிரபு இறங்குவாங்க. எல்லா தேசத்துக்குள்ளையும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவுபடுத்த ராஜா. எல்லா தேசத்துக்குள்ளேயும் அக்கினி பட்டுப்பிடிட்டு ராஜா. எல்லா தேசத்துக்குள்ளும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ உங்க பிள்ளைகள் மேல அக்கினி பட்டுப்பிடிட்டுப்பா. அக்கினி பட்டுப்பிடிட்டுப்பா. பரிசுத்த அக்கினி இறங்கி வரட்டும்பா. பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி பிடிக்க வேண்டும் என்று வேறு சொன்ன வசம்படி ஒவ்வொரு குடும்பத்து மேல அக்கினி பட்டுப்பிடிட்டுப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பம் அக்கினி பட்டுப்பிடிட்டுப்பா. இந்த நாளில் விசேஷமாக கடன்ல கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனையை மாற்றித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்துல தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, உபத்திரம், பாடுகள் மத்தியில போறாங்களோ எல்லா உபத்திரத்துல கர்த்தர் நீக்கித்தாங்க. கர்த்தர் நீக்கித்தாங்க. சம்பூர்ணமா ஆசீர்வதிங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்காங்கப்பா. சில குடும்பத்துல விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரியம், பில்லி சூனியம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, மதுபான அடிமையில இருக்காங்க, போதை அடிமையில இருக்காங்க, கஞ்சா பழக்கத்துல இருக்காங்க, சில குடும்பத்துல விபச்சார அடிமையில இருக்காங்க. எந்த போராட்டத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டவங்களோ எந்த அடிமையில இருக்காங்களோ அந்த அடிமை நுகத்துல இருந்து வெளியில கொண்டு வாங்க. செல்போன் அடிமையில இருக்காங்க. சில குடும்பத்துல ஆன்லைன்ல போய் கேம் விளையாண்டு பல மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிதாங்கப்பா. அந்த நேரம் ஃபுல்லா அப்பா பிசாசு திருடுறான்ப்பா. அப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் மீட்டெடுங்க, கர்த்தர் மீட்டெடுங்க, கர்த்தர் மீட்டெடுங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில், ஐசியூல, இங்க் பெட்டில, எந்த குடும்பத்துல அப்பா ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து மரண தருவாயில எந்த இடத்துல இருக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. பரிபூர்ணமான சுகம் வேணும்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான சுகம் வேணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அந்த நாளிலும் ஒவ்வொரு ஜெப குறிப்பும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. விசேஷமா ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. அப்பா யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் சத்துருக்கள் மேல அபிஷேகம் நிரப்பி ஆசீர்வதிங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடைபட்டு ராஜா எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்திடுவோம்ப்பா. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராய் கிருபையும் பிதாவாகிய அன்பு பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தினம் ஒரு நிமிடமா ஜெபிங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.